என்கிட்ட ஒரு 20 lakhs ப்ரைஸ் பட்ஜெட் இருக்கு. எனக்கு ஒரு மஹிந்திரா தார் ராக்ஸ் தான் வேணும். பட் அதில் எந்த வேரியன்ட் சூஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கூட 2 மஹிந்திரா தார் ராக்ஸ் இருக்குது. இது வந்து MX1 வேரியன்ட், இது MX5 வேரியன்ட். இந்த ரெண்டு வேரியண்ட்டுமே 20 lakhs ப்ரைஸ் ப்ராக்கெட்ல வருது. இது பேஸ் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம், இது மிட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் MX3 அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் மட்டும் வரும். இந்த பேஸ் மாடலோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 13.99 lakhs எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. இந்த MX5 வேரியன்ட்டோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பார்த்தோம்னா 16.99 lakhs வருது. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு எந்த தார் ராக்ஸ் வாங்கலாம், எந்த வேரியன்ட் ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்பரேஷ், நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலில் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவ் அண்ட் ஒர்க் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மஹிந்திரா தார் ராக்ஸ் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க SKS மஹிந்திராக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்க்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பேஸ் வேரியண்ட், இது மிட் வேரியண்ட். ஸோ இந்த ரெண்டு வேரியண்ட்டையும் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு சில ஃபீச்சர் அடிஷன்ஸ் இருக்குது. பட் பேஸ் வேரியண்ட்டே நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக தான் இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு காசில் என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ ரெண்டு கார்லையுமே LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. பேஸ் மாடல்லேருந்து நமக்கு LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துடுது. பட் ஆனால் LED DRL மட்டும் நமக்கு பேஸ் மாடலுக்கு வராது. MX5 வேரியண்ட்டில் அது கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஹெட்லாம்பை சுற்றி அது இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். காமனாக LED இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. இந்த கார்லையுமே LED இருக்குது. பட் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு LED மாதிரி தெரியும். ஸோ டே டைம் ரன்னிங் லைட்ஸ் நமக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ரெண்டு வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ சேஞ்ச் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் பேஸ் வேரியண்ட்டாக நமக்கு ஃபாக் லேம்ப்ஸ் வராது. பம்பரோட டிசைனுமே ஃபுல்லாக பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இதுவே இந்த MX5 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LEDயில் ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் பம்பரில் ஒரு ஸ்கிப் பிளேட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமான லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் MX1 வேரியண்ட்டில் இல்லாத அடிஷனல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் ரெண்டுமே இந்த MX5 வேரியண்ட்டில் தான் வரும். MX1 வேரியண்ட்டில் அது கிடையாது. ஸோ இதுதான் ஒரு மேஜரான சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் கிரில் போர்ஷன்லாம் பார்க்குறப்போ ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இங்கே பார்த்தோம்னா நமக்கு மஹிந்திரா அப்படிங்கிற ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. 6 லாட் கிரில் தான் வருது. இதுலேயுமே சேம் அதே மஹிந்திரா லோகோ 6 லாட் கிரில் எல்லாமே காமனாக தான் கண்டினியூ ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சருமே இந்த MX5 வேரியண்ட்டில் வந்துடும். ஸோ ஒரு மிட் லெவல் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மஹிந்திரா தார் ராக்ஸ் பார்த்தோம்னா மஹிந்திராவோட M-Glide பிளாட்ஃபார்மில் தான் வருது. ஸோ பேஸ் வேரியண்ட் டாப் வேரியண்ட்டுக்கு மெக்கானிக்கலாக எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங் அப்படிங்கிற ஃபீச்சர் பார்த்தோம்னா பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம MX1 வேரியண்ட்டோட சைடு ஆங்கிள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட டைமென்ஷன்ஸ்லாம் எதுவுமே சேஞ்ச் கிடையாது கைஸ். 4.4 மீட்டர்ஸில் கார் இருக்குது. அதாவது இந்த மஹிந்திரா தார் ராக்ஸோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 4.4 மீட்டர்ஸில் இருக்கும். 2850 mm ஆஃப் வீல் பேஸ், நல்ல ஒரு வீல் பேஸ் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு கார்லையுமே நமக்கு 18 inch வீல்ஸ் தான் வருது. பட் இந்த பேஸ் லெவல் MX1 வேரியண்ட்டுக்கு 18 inchல ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. சில்வர் கலரில் வீலோட கலர் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 5 போல்ட்ஸ் நமக்கு பேஸ் வேரியண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் காஸ்ட் கட்டிங் மஹிந்திரா பண்ண மாட்டாங்க. 255, 65 or 18 inchல ஸ்டீல் வீல்ஸ் வந்துடுது. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஃபெண்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். பாடி கிளாடிங் நமக்கு யூஸ்வலாகவே வந்துடுது. சைட் ஃபுட் ஸ்டெப்புமே கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரியர் டோர் ஹேண்டில் நமக்கு பாடி கலர்லேயே வந்துடுது. ஸோ இது இந்த மாதிரி தான் சைடில் நமக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் இந்த காரில் நமக்கு டிஸ்க் வரும். ரியர் வீல் டிஸ்க் ரெண்டு வேரியண்ட்டுக்குமே கிடையாது. ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைமண்ட் கட் 18 inch அலாய் வீல்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடுது. அதாவது இந்த AX5 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த கார்லையுமே நமக்கு ரியர் வீல் டிஸ்க் கிடையாது. ஃபெண்டரில் தார் ராக்ஸ் பேட்சிங் வந்துடுது. அது நமக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்கும். அண்ட் இங்கேயுமே பார்த்தோம்னா டோர் ஹேண்டில் நமக்கு பாடி கலரில் இல்லாமல் ஒரு மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர் இந்த MX5 வேரியண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் நமக்கு ஒரு சிங்கிள் பெயின் சன்ரூஃப் வந்துடும். ஸோ இது வந்து இந்த MX வேரியண்ட்டில் அடிஷ்னலாக ஆட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ORM பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ தார் அப்படிங்கிற ஒரு பேஜிங்மே இதில் வந்துருது. மேட் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கார்லையுமே ORMs மேட் பிளாக்ல தான் இருக்குது. தார் பேஜிங்லாம் வந்துருது. பட் இந்த MX5 வேரியண்ட்டில் நம்ம எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியாது. பேஸ் வேரியண்ட்டில் ORMஸை நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயுமே பார்த்தோம்னா பாடி கிளாடிங், சைட் ஃபுட் ஸ்டெப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டோர் ஹிஞ்சஸ்லாம் அந்த ரெட்ரோ ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இண்டிகேட்டர்ஸ் இந்த கார்லையுமே நமக்கு ஃபெண்டரில் தான் வருது. ஸோ ரியர் ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேர் வீல் தான். ரெண்டு கார்லையுமே 18 inch தான். பட் இதில் வந்து நமக்கு ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. சேம் அதே சில்வர் கலரில் வந்துடுது. பட் டயர் செக்ஷனில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. சேம் 255, 60 or 18 inchல வந்துடுது. இதில் பார்த்தோன்னா நமக்கு வீல் கவர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த தார் ராக்ஸ் பேட்சிங்கோட வந்துடுது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே இந்த இடத்துல நீட்டாக டக் பண்ணி கொடுத்துருக்காங்க.
பேஸ் வேரியண்ட்டில் நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடையாது. இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு 2 பார்க்கிங் சென்சர் வந்துருது. பேஸ் வேரியண்ட்லையுமே நமக்கு 2 பார்க்கிங் சென்சர் கொடுத்துறாங்க. கீழே பார்த்தோம்னா ஸ்கிப் லைட் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த MX5 வேரியண்ட்டுக்கு. டெயில் லாம்ப்ஸ் பார்க்குறப்போ LED டெயில் லாம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக் லாம்ப்ஸ் அண்ட் ரிவர்ஸ் லாம்ப்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜன் பல்பில் வந்துருது. இண்டிகேட்டர்ஸ் யூஸ்வலி LED தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே தான் நமக்கு பேஸ் வேரியண்ட்லையுமே LED டெயில் லாம்ப்ஸ் வந்துருது, LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லாம்ப்ஸ் அண்ட் பிரேக் லாம்ப்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ்னு பார்க்குறப்போ 2 மஹிந்திரா தார் ராக்ஸ்லையுமே 447 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த MX5 வேரியண்ட்டில் நமக்கு அடிஷ்னலாக சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 60-40 ஸ்பிளிட் ரேஷியோ சீட்ஸ் வந்துருது. இங்கே பார்த்தோன்னா நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடில் பார்க்குறப்போ நமக்கு ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு நாப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சப்போஸ் பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னா நம்ம மேனுவலாக ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலி நம்ம தார் ராக்ஸில் ஓப்பன் பண்ணுற மாதிரி விண்ட்ஷீல்டை தனியாக அண்ட் டோரை தனியாக தான் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த பூட்டோட டோரை சேம் இங்கேயுமே அதே தான். ஸோ விண்ட்ஷீல்டை நம்ம தனியாக க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கேயுமே பார்த்தோன்னா நமக்கு 60-40 ஸ்பிளிட் ரேஷியோ சீட்ஸ் வந்துடுது. சார்ஜிங் சாக்கெட் இந்த வேரியண்ட்டில் கிடைக்காது ரியரில் பூட்டில். இந்த இடத்துல நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆனால் கொடுத்துட்றாங்க. இங்கேயுமே நமக்கு ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு ஹுக் இந்த இடத்துல வந்துடுது. இதுவுமே 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. பூட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ரியரில் வாஷர் வைப்பர் டிஃபவர் எல்லாமே MX5 வேரியண்ட்டில் வந்துடுது. ஸோ அது வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணுறப்போ இல்லைனா நமக்கு ரெய்னி டேஸில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தோன்னா மஹிந்திரா தார் ராக்ஸ் அண்ட் ஆல்சோ 2 கேமல் நடந்து போகிற மாதிரி ஒரு ஈஸ்டர் எக்குமே இதில் இருக்குது வித் ஒரு கேக்டஸோட. இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு நார்மலான விண்ட்ஷீல்ட் தான் பேஸ் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நமக்கு அதே மாதிரி ஒரு தார் ராக்ஸ் 2 கேமல் ஒரு கேக்டஸ் வந்துடுது. இப்போ நம்ம தார் ராக்ஸ் MX1 வேரியண்ட்டோட இன்டீரியரில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வேரியண்ட்லேயே பார்த்தோன்னா நமக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பேசிக் வேரியண்ட்லேருந்தே வந்துருது. இதெல்லாம் பார்த்தோன்னா MID கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்குறப்போ ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் அண்ட் ஹில் டிசன் கண்ட்ரோலுமே பேசிக் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஸோ இந்த இடத்துல ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. சைல்ட் லாக்கான ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் மிஸ் ஆகிற ஒரே ஒரு ஃபீச்சர் ஓஆர்எம் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக விண்டோவை ஓப்பன் பண்ணி தான் ஓஆர்எம்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எதுவுமே கிடையாது. இப்படி தான் நம்ம இந்த ஓஆர்எம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பேஸ் வேரியண்ட்டில். மிச்சப்படி நமக்கு மேனுவல் ஏசி இந்த வேரியண்ட்லேயே வந்துடுது அண்ட் ஆல்சோ ஒரு டச் ஸ்க்ரீனுமே கொடுத்துட்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டியரிங் வீல் ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நமக்கு கண்ட்ரோல்ஸும் வந்துடுது. அதாவது மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டெலிஸ்கோபிக் கிடையாது. ஹெட்லாம்ப்கான ஸ்டாக்ஸ் ரைட் சைடில் வந்துடுது. வைப்பர்க்கான ஸ்டாக்ஸ் நமக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இதில் வந்து ஒரு அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் பார்த்தோம்னா டிரைவ் இன்ஃபோர்ஸ் எல்லாமே வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் வர மாதிரி வச்சுக்கலாம். சென்டரில் நமக்கு ஸ்பீடோமீட்டர் ஃபுல்லி டிஜிட்டலில் வர மாதிரி கூட வச்சுக்கலாம். அண்ட் டயரோட டைரக்ஷன் நம்ம இதிலே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அந்த பேசிக் வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வார்னிங் ஹிஸ்ட்ரி, செட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம வெளியே வரலாம். இதில் பார்த்தோன்னா கிளாக், டெம்பரேச்சர் யூனிட், பேசஞ்சர் ஏர் பேக் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டாகிள்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா இதில் நமக்கு டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துடுது. எக்ஸிலேட்டர் ப்ரெஸ் பண்ணாலே காரோட லைட்டாக ஒரு மூவ்மெண்ட் தெரியுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் தான் இந்த Yamaha இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. இதில் மிஸ் ஆகிற விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கிளஸ்டர்லாம் நமக்கு கிடைக்காது. டச் ஸ்க்ரீனுமே அது கிடையாது. அந்த ஃபீச்சரே இந்த வேரியண்ட்டில் கிடையாது. இங்கே பார்க்குறப்போ நமக்கு ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேசிக்கான ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான். ஸோ இது வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. கார்பிட் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப் இதுலேயே இன்பில்ட்டாக வந்துடுது. ஸோ இது மூலிமா நம்ம மொபைலில் இருக்க ஆப்ஸ்லாம் நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரேடியோ, செட்டிங்ஸ், ஸ்டியரிங் வீல், ப்ளூடூத் எல்லா ஆப்ஷனுமே நமக்கு கிடைக்குது. செட்டிங்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லே அவுட்டில் தான் இது நமக்கு கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் மட்டும் இந்த காரில் வந்துடும். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராலாம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு டச் ஸ்க்ரீன் தான். பேசிக் மாடலில் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சின்னதாக ஒரு டச் ஸ்க்ரீன் அவங்களே ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. டேஷ்போர்ட்லாம் பார்த்தோன்னா ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் காம்பினேஷனில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏசி வென்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு சர்க்குலர் ட்ரீட்மெண்ட்டில் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அந்த டச் அண்ட் ஃபீல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கார்பன் ஃபைபர் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அப்பர் போர்ஷன் ஃபுல்லாகவே பிளாக் கலர் தான். லோயர் போர்ஷன் ஒயிட்டிஷ் ட்ரீட்மெண்ட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. க்ளோ பாக்ஸ் நம்ம லாக்கிங்குமே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. பட் ரொம்பவே ஒரு குட்டியான க்ளோ பாக்ஸ் தான். நீங்கள் பர்ஸ் வச்சிங்கன்னா கூட அது வந்து ஃபில் ஆயிரும். அந்தளவுக்கு தான் நமக்கு இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹேண்ட்லுமே கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் நமக்கு வந்துடும். மேனுவல் ஏசி இந்த காரில் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த ப்ளோயர்ஸ் நம்ம இந்த மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே நமக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் வந்துடுது. இதுதான் பார்த்திங்கன்னா காரோட கீ. இதில் நம்ம லாக்கிங் அண்ட் ஆல்சோ பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஸோ மஹிந்திராவோட அந்த டிப்பிக்கல் கீ தான் வருது. அண்ட் ஆல்சோ நம்ம ஃப்ளிப் கீயுமே வந்துடுது. இன் கேஸ் ஆஃப் பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னா நம்ம இதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் வேரியண்ட்லேருந்தே நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துறாங்க. அன்லைக் சில பிராண்ட்ஸ் வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுப்பாங்க பேசிக் வேரியண்ட். காம்பாக்ட் எஸ்யூவி நீங்கள் எடுத்திங்கன்னா இது காம்பாக்ட் எஸ்யூவி கிடையாது, இது வந்து மிட் சைஸ் எஸ்யூவி. பட் ஒரு ப்ராப்பரான ஒரு லேடர் ஃப்ரேம் எஸ்யூவி அப்படின்னு இந்த காரை நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் நமக்கு சென்டர் கன்சோலில் வந்துருது. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பேசிக் வேரியண்ட்டில் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஆம்ரெஸ்ட் தான். ஸோ இது வந்து ஒரு ஸ்லைடிங் ஆம்ரெஸ்டே கொடுத்துருக்காங்க. இது டிரைவர் அண்ட் பேசஞ்சர் 2 பேருக்குமே வந்துருது. இதுக்கு அடியில் நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஆட்டோ டிமிங் IRVM இல்லை, பட் நமக்கு மேனுவல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. சன்கிளாஸ் ஹோல்டர் இந்த இடத்துல வந்துருது. கேபின் லேம்ப்ஸ் நமக்கு LEDயில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த 4 ஸ்பீக்கருக்கான சவுண்ட் சிஸ்டம் வந்துட்டு 3rd and 4th ஸ்பீக்கர் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் போல்ஸ்ட்ரி எல்லாமே நமக்கு ஒரு ஃபேப்ரிக் ட்ரீட்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ ரியர் சீட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கே வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். 3 பேருக்கு ஒரு தாராளமான சீட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபேப்ரிக் அப்போல்ஸ்ட்ரி தான் இந்த காரணம் நமக்கு வருது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர் பர்சனுக்கு ஒரு ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. அண்ட் இன்க்ரெஸ் எக்ரெஸ்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு MX1 வீடியோடய சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் இதுலேயும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ நம்ம மேலே ஏறி உள்ளே வர மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹெட்டை மட்டும் லைட்டாக அந்த இடத்துல மைண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 90 டிகிரி வரைக்கும் இந்த டோர் ஓப்பன் ஆகுது. ரியரில் டோர் பாக்கெட்ஸ் நமக்கு ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் விண்டோ குட்டி தான், பட் ஓகே தான். கிளஸ்டர்ஃபோபிக்காக பெருசாக ஃபீல் ஆகலை. இங்கே நமக்கு லெக் ரூம் நீரும் எல்லாமே நல்லா தாராளமாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் உண்மையிலேயே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மஹிந்திராவோட தார் ராக்ஸில் ஹெட் ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஏன் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8", நல்ல ஒரு அடிக்குவேட்டான ஹெட் ரூம் இருக்குது. இந்த வேரியண்ட்லேயே நமக்கு ரியரில் AC வென்ஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு USB Type-C சார்ஜிங் போர்ட் வந்துடுது. மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் டனல்லாம் பெருசாக இல்லை. ஸோ அதனால் 3 பேர் தாராளமாக உட்காரலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டை நம்ம ரிக்ளைனுமே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு லிவர் இருக்குது. ஸோ அதை புல் பண்ணிட்டு நம்ம இந்த சீட்டை ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்ரைட் ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு இது கம்ப்ளீட்டாக ரிக்ளைன் ஆகுது. இதே மாதிரி நம்ம இந்த சீட்டையுமே ரிக்ளைன் பண்ணிக்க முடியும். நிறைய பேஸ் வேரியன்ட் கார்ஸில் பார்க்க முடியாத ஒரு ஃபீச்சர் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஹேண்ட்லுமே வந்துடுது. எக்ரெஸ் இன்க்ரெஸ் ரெண்டுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் திஸ் சைட் ஃபுட் ஸ்டெப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ஏறப்போ இறங்குறப்போலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இப்போ நம்ம மஹிந்திரா தார் ராக்ஸ் MX5 வேரியண்ட்டோட இன்டீரியரில் தான் இருக்கும். ஸோ இதுலேயுமே நமக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடுது. சேம் அதே கீ தான் இந்த கார்லையும் கண்டினியூ ஆகுது. Your vehicle is running on low fuel. Please refill. வாய்ஸ் கமாண்ட் இந்த MX5 வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த பட்டன்ஸ் லைட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபியூல் டேங்க் ஓப்பன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் இந்த இடத்துல ஃபுட்வெல் லைட்டிங்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த இடத்துல இப்போ ஒர்க் ஆகுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சருக்கான பட்டன், ஹில் டிசன் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோ ஸ்டார்ட் சப்ஸ்டம்க்கான பட்டன் வந்துடுது. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் AC வென்ஸை சுற்றி பார்த்தோன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடிஷ்னலாக இந்த வேரியண்ட்டில் ஆட் ஆகுது. அண்ட் இங்கே பார்க்குறப்போ நமக்கு ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். இதோட லே அவுட்டே சேஞ்ச் ஆகுது. இது ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்ட மாதிரிலாம் இல்லை. மஹிந்திராவோட ஓன் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான் இது. இதில் நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சருமே வந்துடும். அடாப்டிவ் கைட்லைன்ஸுமே இந்த காரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே பார்த்தோம்னா நமக்கு எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் வீல் தான் வருது. ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கம்பேர்ட் டு ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் வீல் இது ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சிட்டி மினிவர்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டியரிங் வீலில் லெஃப்ட் சைடில் பார்க்குறப்போ மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. க்ரூஸ் கண்ட்ரோலுமே இந்த வேரியண்ட்டில் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங் வீலுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துருது. ஸோ இந்த வேரியண்ட்டில் அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான், பட் அந்த கண்ட்ரோல்ஸ் மட்டும் நம்ம இங்கிருந்தே பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு கன்வீனியன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் டெஃப் ஆயில் லெவலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் மூலிமா நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோன்னா அடிஷ்னலாக ஆட் ஆகுது இந்த டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். நம்ம இது தவிர நமக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஓடோமீட்டர் எல்லாமே காமனாக தான் வருது. சேம் அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். லெஃப்ட் சைட் டாக்கோமீட்டர், ரைட் சைட் ஸ்பீடோமீட்டர் அதே மாதிரி தான் இருக்குது. அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. நீங்கள் பார்த்தோன்னா டச் ஸ்க்ரீனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த காரில் அடிஷ்னலாக நமக்கு 4 ஸ்பீக்கர் அண்ட் ஒரு 2 ட்வீட்டர் சவுண்ட் சிஸ்டம் வந்துடும். டோட்டலி 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் நமக்கு கிடைக்குது. ஹோம் போகிறதுக்கு தனியாக ஒரு டெடிகேட்டடாக பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம்க்கும் டெடிகேட்டடாக ஒரு நாப் வந்துடுது. ஓகே, ஆடியோ குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரிலாம் இல்லை. ஸோ நேவிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபோன் மீடியா, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே செட்டிங்ஸ். ஸோ இது ரியா வியூ கேமரா, அது நம்ம என்ன ட்ரைவ் பண்ணுறப்போ கூட ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் வந்துடுது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சருமே இந்த காரில் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ரேடியோ, சவுண்ட், ஓனர்ஸ் மேனுவல் அண்ட் சர்வீஸ் இன்ஃபோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. அண்ட்
ஒரு ஃபேவரட்கான ஒரு பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸ் வந்துடுது, அண்ட் ரேடியோக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளூயிடாக தான் இருக்குது. அந்த இடத்துலையும் பெருசாக எனக்கு லேக் தெரியல. இதில் பார்த்தோன்னா நமக்கு அட்வென்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆஃப் ரோட்டில் போகிறப்போ கார் எந்த அளவுக்கு ரோல் ஆகுது, எந்த அளவுக்கு பிச் ஆகுது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அதில் நமக்கு வந்துடும். அண்ட் 2 தார் ராக்ஸுமே நமக்கு ரியர் வீல் டிரைவில் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு இன்ஜின் டெம்பரேச்சர், ஸ்டியரிங் வீல் அண்ட் டாக்கோமீட்டர், டர்போ பூஸ்ட் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. வாவ், இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு கூல் ஸ்டஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரிப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஆன் ரோட், ஆஃப் ரோட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஃப் ரோட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ஆன் ரோட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரேசிங். ஸோ இதில் பார்த்தோன்னா லேப் டைமர் கொடுத்துருக்காங்க. ஸோ தார் ராக்ஸில் நீங்கள் ரேசிங்குமே பண்ணலாம். மேனுவல் ஏசி தான் இந்த வேரியண்ட்டுக்குமே நமக்கு கிடைக்குது. அடிஷ்னலாக நமக்கு ட்ரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஜிப் ஜூம் மோடு வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் டெரைன் மோட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸ்னோ, மட் அண்ட் சேட் அப்படிங்கிற 3 மோடுமே இதில் நமக்கு வந்துடுது. ஸோ இதையுமே நம்ம இது மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது கீழே பார்த்தோன்னா நமக்கு ஒரு USB Type-C, ஒரு Type-A சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே இந்த MX-5 வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இந்த வேரியண்ட்லேயும் வருது. ஸோ இங்கேயுமே அதே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே கண்டினியூ ஆகுது. இந்த இடத்துல நமக்கு ஒரு க்ரோம் ஃபினிஷ் மட்டும் கொடுத்துருக்காங்க கியர் லிவரை சுற்றி. சேம் அதே கீ தான், அதுலேயும் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு ஃப்ளிப் கீயுமே இது நமக்கு வந்துடுது. அதே பிளாக் அண்ட் பெய்ஜ் டேஷ்போர்ட் தான். பட் சேஞ்ச் ஆகிற விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அப்போல்ஸ்ட்ரி கலர் தான். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு லெதர் ஃபினிஷில் ஒரு பெய்ஜ் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ஒயிட் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்போல்ஸ்ட்ரி ஃபுல்லாகவே. ஸோ அது ரியரில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், இது ஈஸியாக அழுக்காகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் சீட் கவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மஹேந்திராவோட ஓன் சீட் கவர்ஸுமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நீங்கள் ஈஸியாகவே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு டோர் ஹேண்டில் ஒரு க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டுக்குமே நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துடுது. மேனுவலான ஹேண்ட் பிரேக் தான் இந்த வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்குது. ஆம்ரெஸ்ட்லாம் பார்த்தோன்னா லெதரில் கொடுத்துருக்காங்க, ஒயிட் ட்ரீட்மெண்ட்டில் வருது. இதுலேயுமே நமக்கு அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட் வந்துடுது. இதுக்கு அடியிலுமே நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு சேம் அதே சைஸில் தான் க்ளோ பாக்ஸ் வருது. இதையுமே நம்ம லாக் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஹேண்ட்லுமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVM இந்த காரில் நமக்கு வந்துடுது. ஸோ இந்த வேரியண்ட்டில் முக்கியமாக சேஞ்ச் ஆகுறது என்னென்னு பார்த்தோன்னா இந்த அப்போல்ஸ்ட்ரி தான். நமக்கு லெதர்ட் அப்போல்ஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக ஆட் ஆகிற விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா MX-1 பேஸ் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டச் ஸ்க்ரீனோட லே அவுட் சேஞ்ச் ஆகுது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. Type-C சார்ஜிங் போர்ட் வித் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVM இந்த MX-5 வேரியண்ட்டில் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் சன்ரூஃப்மே இந்த வேரியண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் பெயின் சன்ரூஃப் தான், பேனராமிக் சன்ரூஃப் கிடையாது. AX7L வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதுவுமே நல்ல ஒரு அடிஷன் தான். அண்ட் 6 ஏர்பேக்ஸ் இந்த கார்லையுமே நமக்கு ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இன்ஜின் ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ நமக்கு 2 கார்லையுமே 2.2 லிட்டர் MHawk டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தோன்னா 150 bhp அண்ட் 330 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. 2 கார்லையுமே காமனான இன்ஜின் தான் வருது. பட் நீங்கள் டாப் அண்ட் 4-wheel drive ஆட்டோமேட்டிக் எடுக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஹையர் ஸ்டேட் ஆஃப் டியூனில் இதே இன்ஜின் கிடைக்கும். 2.2 லிட்டர் MHawk டீசல் இன்ஜின் தான். பட் அது வந்துட்டு உங்களுக்கு 172 bhp அண்ட் 370 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த பவர் அண்ட் டார்க் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இந்த வேரியன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. பட் பவர்லாம் எந்த விதத்துலையுமே குறை சொல்கிற மாதிரி இருக்காது. மஹிந்திரா இன்ஜின்ஸ் எப்போவுமே ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.4 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக ARAலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 or 13 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவிங் ஸ்டைலும் கூட. அண்ட் இந்த 2 தார் ராக்ஸோட வாட்டர் வெயிட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 650 mm கொடுத்துருக்காங்க. இந்த 2 மஹிந்திரா தார் ராக்ஸோட ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ MX-5 வேரியன்ட் 22.26 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் எல்லாம் வருது. MX-1 வேரியன்ட் 18.56 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் எல்லாம் வருது. சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ 2 கார்லையுமே 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசன்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாமே ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. MX-5 வேரியண்ட்டில் மட்டும் அடிஷ்னலாக டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்துடும். ஸோ சேஃப்டிலாம் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே மஹிந்திரா பண்ணல. அடிஷ்னலாக நீங்கள் ஒரு 3 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறப்போ இந்த MX-5 வேரியன்ட் நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ அதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்டீரியரில் நீங்கள் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் வண்டி எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி வச்சுக்கலாம். பட் நீங்கள் இந்த MX-1 வேரியன்ட் எடுக்கிறப்போ அலாய் வீல் மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட MX-5 வேரியன்ட் மாதிரியே ஆயிரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த 2 மஹிந்திரா தார் ராக்ஸோட ஒரு டீட்டெயில்டான கம்பேரிசன் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் இந்த 2 மஹிந்திரா தார் ராக்ஸில் உங்களோட சாய்ஸ் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and ride safe.